ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உதவி பண்ண உங்களுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு சொன்னால், உதவி பண்ணுறதுக்கு என்ன தகுதி வேணும்? மனசு இருந்தால் போதும்னு உங்களுக்கு தோணுதா? இல்லைங்க, அது மட்டும் போதாது. நான் சொல்கிற உதவி ஏதோ சும்மா ஒரு நாள் ரோட்டில் போகும்போது ஒருத்தருக்கு பார்க்குறோம், கீழே விழுறவங்கள தாங்கி பிடிச்சி தூக்கி விட்றோம், தண்ணி கேட்குறவங்களுக்கு தண்ணி கொடுக்குறோம். இந்த மாதிரி உதவி சின்ன சின்ன ஹெல்ப்பிங். இது நம்ம பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் எந்த பாதிப்பும் வராது. இந்த மாதிரி ஹெல்ப் ஓகே. ஆனால் ஒரு சில டைமில் நம்மளோட ஃபேமிலியோட நிலமையே நம்ம சம்பாதிக்கிற பணத்தை வச்சு தான் ரன் ஆகிட்ருக்கோம். அந்த பணத்தில் வருமானத்தில் கொஞ்சம் தடை ஏற்பட்டாலும், வருமானம் கொஞ்சம் குறைஞ்சாலும் நமக்கு அந்த மாதத்தை ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படியாப்பட்ட சூழ்நிலையில் நம்ம இருந்துகிட்ருப்போம். அப்படி இருந்தாலும் ஒரு சிலர் நம்மக்கிட்ட ஹெல்ப்புன்னு பண உதவி கேட்கும்போது நம்மக்கிட்ட இருந்து கொடுக்கறது வேறு. ஆனால் இல்லைனாலும் மற்றவங்கக்கிட்ட கடன் வாங்கி கூட நான் ஹெல்ப் பண்ணுவேன், என் வருமானத்தை இழந்துட்டு கூட நான் அதுலேருந்து கூட எடுத்து ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் அது சரியில்லை. அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணக்கூடாது. அது ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பை ரன் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுற நிலமையில் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கடன் வாங்கியோ இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன சேவிங்ஸ் எடுத்து நீங்கள் செலவு பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களோட குடும்பத்தை அது பெரிய அளவில் பாதிக்கும். உங்களோட குடும்பம் வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நீங்கள் கஷ்டத்தில் இருக்கும்போது அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது அது உங்களோட குடும்பத்தை பாதிக்கும். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது உதவி பண்ணுற உங்களையே மிகப்பெரிய கஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, முதல்ல ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரத்துக்கு முன்னாடி நம்மளோட லைஃப்பை நம்ம நல்லபடியாக செட்டில் பண்ணணும். நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுனால நம்மளோட லைஃப்பில் ரெகுலராக நடக்கிற எந்த ஒரு விஷயத்துக்கும் எந்த தடங்களும் இல்லாமல் இருக்கும். நம்ம இந்த ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை மற்றவங்களுக்கு பண்ணலாம். அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஒருத்தருக்கு உதவி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட தகுதியை வளர்த்துக்கிட்டு நம்ம குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம நல்லா இருந்து மற்றவங்க நல்லா இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுதான் சரியான முறைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த கருத்தில் ஏதாவது வித்தியாசம் இருந்தாலோ உங்களோட அனுபவம் வேறையாக இருந்தாலோ மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.